ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி லதாஸ் குக் புக்கில் வாட்ஸ் குக்கிங் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பிக் பாஸ் தான் குக்கிங். எனக்கு இந்த பிக் பாஸ் நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். அதான் பிக் பாஸ் ஹிந்தி ஒரு சீசன் கூட நான் மிஸ் பண்ணிடுறதில்லை. இப்போ அதே மாதிரி தமிழும் நான் பார்த்துட்டுருக்கேன். தமிழும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராண்ட் ஃபினாலே ஆகி ஹிந்தி சண்டேயோடு முடிஞ்சு போயிடுது. ஆனால் தமிழ் இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாள் நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஏன்னா இன்னி வரைக்கும் நான் பிக் பாஸ் ரிவ்யூலாம் நான் பண்ணினதில்லை. நான் கண்டினியூஸாக அதை பார்க்குறவ தான். அதில் சில விஷயங்கள்லாம் எனக்கு தோணித்து இனிமேல் கொஞ்சம் பிக் பாஸ் ரிவ்யூவும் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நீங்கள்லாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன். நான் என்னென்னாக்க இந்த பிக் பாஸ் 9 இப்போ கோர்ட் ரூம் இது போயிட்டுருக்கு டாஸ்க்கு. அதை இந்த கோர்ட் ரூம் டாஸ்க்குன்னு பண்ணுறாங்க பாருங்கள். அதில் ஒரு சில கருத்து இதெல்லாம் எல்லாருக்குமே தோணியிருக்கும். அது எனக்கு தோணினது கருத்து வேறுபாடுகள் சிலதெல்லாம் ரொம்ப விளையாட்டாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது எத்தனை பெரிய விஷயமா இருக்குது. இது நம்மளில் நம்ம ஹையஸ்ட் இஸ் அவர் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய நீதி தான் நமக்கு பெருசு. ஆனாக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க அக்யூஸ்டு அக்யூஸ்டு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. குற்றவாளி நீங்கள் ஜட்ஜு தேர்ந்தெடுத்துக்குங்க, நீங்கள் வக்கீல் தேர்ந்தெடுத்துக்குங்க. பிக் பாஸே சொல்கிறாருங்க, நீங்கள் வக்கீல் தேர்ந்தெடுத்துக்குங்க, சாட்சியங்களை இது பண்ணிக்கிங்க எல்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் தான் காமெடி பண்ணியிருக்கார், ஜட்ஜை தேர்ந்தெடுத்துக்குங்கன்னு. எங்கேயாலும் குற்றவாளிகளுக்கு அத்தனை ரைட்ஸ் இருக்கா? ஜட்ஜை தேர்ந்தெடுக்கிற உரிமை இது ரொம்ப ரொம்ப விளையாட்டாக இருக்குது. இதை சீரியஸாகவே எடுத்துக்கல. பிக் பாஸ் கூட இது சீரியஸாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்ப சீன் என்னங்கிறதுலேருந்து பார்க்கலாமா? நேற்றுக்கு அமித் இவர் தானே கேப்டன். இப்போ இவர் இவங்க 2 பேரும் மைக்கை எடுத்துகிட்டு பேசினதுக்கு பிக் பாஸ் தண்டனை கொடுத்துருக்கார். யாருக்கும் பால் கிடையாது, டீ கிடையாது, காஃபி கிடையாது, எக்கு கிடையாது, இதெல்லாம் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவர் இதில் உட்காந்து வைக்கிறார் லிவிங் ரூமில். அதுக்கு அவர் கெஞ்சின விதம் இந்த வியானாலாம் மேக்கப் பண்ணிக்கிறேன் பிரம்மாவேன்னு, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த பொண்ணு அப்படியே அவர் விடலையே. அவருக்கு என்ன பொறுமையோட சிகரமாக இருக்கிறவர் பயங்கர பொறுமைசாலி அவர். அதுதான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட அவர் ஊத்திரியாக கெஞ்சி கூத்தாடியாக அந்த அழிச்சு சேர்க்குறாரு. ஊத்திரியாக கொண்டு சேர்க்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி இவங்க மைக்கை கழட்டி வச்சுட்டு இவங்க பேசுகிறதுக்கு தண்டனை நான் கொடுக்குறதா இருக்கேன். இவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசவே கூடாதுன்னு உடனே பார்வை பார்க்கணுமே. அங்கே நீங்கள் சும்மா இருந்துருவாங்களா? அவங்க உடனே பயங்கரமாக அதுக்கு கடுமை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் யாருன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் பேசத்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை நீங்கள் ஒப்புத்துக்கலைனாக்க நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட பேச மாட்டோம். அதுக்கும் அதுக்கு எல்லாரும் மறுப்பு தெரிவித்ததை விட பாரும் கமருதீன் 2 பேருமே மறுப்பு தெரிவித்தாங்க. நாங்கள் கண்டிப்பாக பேசாமல் எங்கள்கிட்ட யாரும் பேசாமல் இருக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தார் இந்த அமித், இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு சரி எதுக்கும் ஒத்து வரலையா? பின்ன எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும், வீட்டில் இருக்கிற அத்தனை டாஸ்க்கும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ன உடனே உடனே கமருதீன் கையை பிடிச்சி இழுத்துட்டு நாங்கள் 2 பேரும் முதல்ல கொஞ்சம் பேசணும், பேசிட்டு தான் இதுக்கு நாங்கள் சரின்னு சொல்லுவோம், ஒப்புத்துமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வழியாக அதுக்கு ஒப்புத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த வீட்டில் ஒரு ஒருங்கிணைச்சுட்டு போகிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. இன்னும் 15 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 15 டிஃப்ரெண்ட் மூட்ஸ் அங்கே. ஸோ அது ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கிறச்சே நடப்புகிற இந்த டாஸ்க்கு கோர்ட் ரூம் டாஸ்க் வந்துடுறது. அதில் எடுத்த உடனே ஆதிரியோட கேஸ் நம்பர் 1 ஆதிரி என்ன சொல்கிறாங்க, எஃப்ஜே என்னை யூஸ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தான் என்கிட்ட திருப்பி பேசிட்டு அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு தான் பிக் பாஸ் நீங்கள் அவங்க வக்கீலை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாரு. எஃப்ஜேயோட வக்கீல் விக்ரம். அவர் கேட்கணுமா பின்னி ஏறி அது வர விக்ரமோட நடிப்பு, விக்ரமோட ஒரு பார்ட்டிசிபேஷன் கேமில் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. விக்ரமும் சரி பாருவும் சரி ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். பிரமாதமான கண்ட்ரிபியூஷன் டு த ஷோ. அரோரா வக்கீல் யாருக்கு? ஆதிரிக்கு. இப்போ ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஒரு உறவுக்கு பேரே கிடையாது, இது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னம்மா அது? என்ன ஒன்றுமே புரியல. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டியா? ஆனால் லவ் இல்லையா? லவ்வுக்கு கீழே அப்படி. ஸோ இதில் எதிரும் புதிருமான வாதம் இதில் நான் போக விரும்பல. என்ன இதுவே எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்த ஆதிரி வந்திருக்கிற பர்பஸ்
அவங்க முதல்ல விளையாடினதும் சரியில்லை, இப்போ விளையாடினது அதுக்கு மேலே சரியில்லை. இவங்க என்னதான் இவங்களை கேஸ் இவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்கல. அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடிய அமித்தையே இவங்க அந்த விளாசுறாங்க. அது அவங்க மன்னிப்பு கேட்ட மாதிரி சரியா போச்சா, இன்னும் நிறைய எங்களுக்கு இருந்தது பேசுறதுக்கு, பேசவே விடல அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்களை பிடிச்சி ஃபயர் பண்றாங்க. எந்த கோர்ட்ல இதெல்லாம் நடக்கிறது தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்டிலில் போய் குப்புற காட்சி படுத்துட்டு அவங்க சும்மா அழகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறது இப்போ பார்க்கணும். அடுத்த சீன் என்னன்னாக்க அந்த எஃப்ஜே போய் ஆதிரையை போய் அப்படியே அந்த சீன்லாம் நான் சொல்லவே வருங்களே. எனக்கு சில வெக்கங்கள்லாம் இருக்குது, நம்மளுக்கு சில இதெல்லாம் விதிமுறைகள் நான் எனக்கு வச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் பற்றி நம்ம பேசவே கூடாதுன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுங்கிறது தான் சொல்லுவேன். பிக் பாஸ் கிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்குறேன். ஆதிரையை முதல்ல எக்ஸிட் டோர் காமிங்க. இந்த ஆதிரைக்கும் சரி வியானாக்கும் சரி இவங்க 2 பேருக்கும் முதல்ல எக்ஸிட் டோர் முதல்ல காமிங்க. ஏன்னா இப்பேற்பட்டவங்களெல்லாம் வச்சுட்டு இங்கே லவ் கண்டென்ட் பண்ணுறதுக்கு வரல. இவங்க ஃபஸ்ட்டு கேம் இந்த பிக் பாஸ் ஷோவோட இதுவே புரிஞ்சுக்கல கான்செப்ட். இது ஒரு மைண்ட் கேம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், கேம் பிளான் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு கேம் பிளானா ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம். இன்னும் எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கலைங்க. ஆதிரைக்கு என்ன கோபம்னாக்க பிரவீன் ராஜை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. என்ன மிஸ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. இவங்களுக்கு மெயின் கோபம் அதுதான். தன்னை அவர் யூஸ் பண்ணிட்டார். அப்போ உங்களுக்கு எங்கம்மா புத்தி போச்சு? இப்போ நீங்கள் சரியா இல்லையே, அதே ஒரு வெஞ்சன்ஸோடனே வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் கேம் மேலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் கிடையாது. உங்களோட இதுவே பிளானே வேறு மாதிரி இருக்குது. அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது கேஸ் 2. கேஸ் நம்பர் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரு எஃப்ஜே மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நான் லவ் கண்டென்ட் பண்ணி தான் நான் இங்கே இது பண்ணுறேன், சர்வைவ் ஆகுது கேமில். இந்த மாதிரி நான் அமித்தோட ஒரு மேரேஜான பர்சனோட என்னை இணைச்சி வச்சு பேசியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் போய் என்னோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. சபரி எஃப்ஜேக்கு வக்கீலாக வந்தார், அவருக்கு வாதாடினார். அவர் பயங்கர ஓவர் ஆக்டிங்கிறத மாத்திரம் நான் இங்கே சொல்கிறேன். கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அவர் இன்னும் ரொம்ப நல்லா நம்ம பின்னி எரிஞ்சிட்டோங்கிற லெவலில் அவர் பேசினார். கொஞ்சம் கூட எடுபடலைங்கிறது தான் அங்கே இதுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே பாருக்கு யார் வக்கீல்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவங்க 2 பேரும் இணைஞ்சு இங்கே செயல்பட்டது பிரமாதமான ஒரு காம்பினேஷன். அது கடைசியில் சொல்லவா வேணும், யார் ஜெயிச்சாங்கிறத நம்ம சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வெளியில் கோர்ட் ரூம் வெளியில் பாரு அண்ட் எஃப்ஜேக்கு நடந்த ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்க இந்த கோர்ட் ரூம்ங்கிறதுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, டெக்கோரம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் யாருக்குமே அதெல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லோரும் வாயில் வந்தது இஷ்டத்துக்கு, அது ஜட்ஜாக இருந்தாலும் சரி என்ன வேணால் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் லாயரை பேசவே விடுறதில்லை. இவங்க என்னமோ அந்த கூண்டில் நின்று இவங்க என்னமோ கத்தி பேசுகிறாங்க. அவங்களுக்கு எப்போ அலாட் பண்ணுறாங்களோ, எப்போ பேசுன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் பேசணும். இதுதான் நான் டெய்லி நீதிமன்றத்துக்காக போய் பார்த்துட்ருக்கேன். எல்லாம் சினிமாவை பார்த்து வர நாலேஜ் தான். ஸோ இவங்க ஒரு கோர்ட் ரூமுக்குன்னு ஒரு மரியாதையே கிடையாது. ஜட்ஜுக்கு அசலே இல்லை. ஜட்ஜை தான் தேர்ந்தெடுக்கிற உரிமையை இவங்களுக்கு தானே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன வேணால் அவரே ஒரு வேலையாள் மாதிரி நினச்சிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் 9 அப்படிங்கிறது இப்போ நிஜமாகவே இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப இந்த லவ் கண்டென்ட் அது இதுன்னு போகாமல் கொஞ்சம் கேமில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிறது என்னோட இது. இப்போ இது என்னன்னுக்கு இவங்க எல்லாருக்குமே கண்டஸ்டன்ஸுக்கு தெரியுது. இந்த வாரம் இது நடக்கும் ஸ்கூல் டாஸ்க், அதுக்கப்புறம் இந்த வாரம் கோர்ட் ரூம் டாஸ்க், இதெல்லாம் வெளியில் எப்படி சொல்கிறாங்க, ஒரு செட் பேட்டர்ன்லேயே இவங்க போகிறாங்கன்னு தெரியல. ஹிந்தியில் அப்படி கிடையவே கிடையாதுங்க. முதல் சீசனில் என்ன ஆரம்பித்தாங்களோ அடுத்தடுத்து மாறிட்டே தான் வரும். ஒரு சில எபிசோட்ஸை தவிர்த்து, அதாவது இந்த ஃபேமிலி இதுன்னு வருவாங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த டாஸ்க் மாத்திரம் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையாக உள்ள அனுப்புறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழில் மாத்திரம் ஏன் இப்படி எல்லாம் ஒரே மாதிரி, அதுவும் இவங்களுக்கு ட்ரெஸ் அனுப்புறது, இவங்க 4 முழுக்க பாட்டு பாடி நமக்கு ரொம்ப போராக இருக்குது. இது என்ன இதா பாட்டு ப்ரோக்ராம்? அதுவும் இந்த சுபிக்ஷாங்கிறவங்கள தயவு செஞ்சு வாயமொழிக்க சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறாங்க, டார்ச்சராக இருக்குது. அந்த பாட்டு ப்ரோக்ராம் இல்லை, இது எப்போ பார்த்தாலும் பாட வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது, இது அது இல்லை. இந்த கேம் பிக் பாஸ் அது கிடையவே கிடையாது. இது எல்லோரும் புரிஞ்சுட்டா சரி. ஓகேயா? திரும்பி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.